ஒரு மாயாஜால வீட்டில் 4 அறைகள் இருந்தன. அந்த 4 அறைகளுக்கும் அதிசயமான சக்தி இருந்தது. அதாவது அந்த அறைக்குள் எந்த பொருள் நுழைந்தாலும் அது எண்ணிக்கையில் 2 மடங்காகும். ஆனால் அந்த ஒவ்வொரு அறைகளிலும் ஒரு பூனை வசித்து வந்தது. ஒரு அறைக்கு ஒரு பூனை என மொத்தம் 4 பூனைகள் இருந்தன. அவைகள் அந்த அறையை விட்டு வெளியே வராது. அந்த பூனைகள் அனைத்தும் ஒரே மாதிரியான உணவு பழக்கம் உடையவை. அதாவது ஒரு பூனை ஒரு பொருளை சாப்பிட்டால் அனைத்தும் அதே பொருளை அதே எண்ணிக்கையில்தான் சாப்பிடும். இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எலிகள் அந்த வீட்டின் முதல் அறையில் நுழைந்தன. எலிகள் நுழைந்ததும் அவைகளின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறியது. எலிகளுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. பின்னர் அங்குள்ள முதல் பூனை தாவி வந்து கொஞ்சம் எண்ணிக்கையில் எலிகளை பிடித்து உண்டது. பின்னர் அங்கிருந்து தப்பித்த எலிகள் 2வது அறையில் நுழைந்தன. நுழைந்ததும் முதல் அறையில் நடந்தது போலவே அவைகளின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறியது. அங்குள்ள 2ஆம் பூனை ஓடி வந்து கொஞ்சம் எண்ணிக்கையில் எலிகளை பிடித்து உண்டது. அதாவது முதல் பூனை எத்தனை சாப்பிட்டதோ அதே எண்ணிக்கையில் எலிகளை உண்டது. பின்னர் அங்கிருந்து தப்பித்த எலிகள் 3வது அறையில் நுழைந்தன. நுழைந்ததும் முதல் 2 அறையில் நடந்தது போலவே அவைகளின் எண்ணிக்கை 2 மடங்காக மாறியது. அங்குள்ள 3ஆம் பூனை கொஞ்சம் எண்ணிக்கையில் எலிகளை பிடித்து உண்டது. அதாவது முதல் எத்தனை சாப்பிட்டதோ அதே எண்ணிக்கையில் எலிகளை 3வது அறையில் உள்ள பூனையும் உண்டது. இறுதியாக 3ஆம் அறையில் இருந்து தப்பிய எலிகள் மட்டும் 4ஆம் அறையில் நுழைந்தது. பின்னர் முன்பு போலவே அவைகள் எண்ணிக்கையில் 2 மடங்கு ஆனது. முன்னர் முதல் பூனை உண்ட அதே எண்ணிக்கையில் 4ஆம் பூனையும் அதே அளவில் எலியை பிடித்து உண்டது. என்ன ஒரு ஆச்சரியம்! இம்முறை தப்பித்து ஓட எலிகள் ஏதும் மீதி இல்லை. இது மாயாஜாலம் இல்லை, மனக்கணக்குதான். கேள்வி 1. முதல் அறையில் நுழைந்த எலிகள் எத்தனை? கேள்வி 2. ஒவ்வொரு அறையிலும் இருந்த பூனை தலா எத்தனை எலிகளை உண்டிருக்கும்? உங்க பதில கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.